பிரேம், நீங்க எதுக்காக இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க. ஏதோ தப்பு பண்ணன்னு சொன்னீங்களே, என்ன அது? நீங்க சொல்ல மாட்டீங்கல்ல? சரி, நீங்க எதையும் மறைக்கிறீங்கன்னு இப்பவே பெரியத்துக்கிட்ட சொல்லிடுறேன். அவங்க வந்து கேட்டாங்கன்னா நீங்க சொல்லிதானே ஆகணும். சீமா நில்லு. சீமா, நான் நேத்து ராத்திரி நடந்ததை பத்தி பேசிட்டு இருந்தேன். நேத்து ராத்திரி என்னாலதான் நம்ம வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் வெளியே போக வேண்டியதாயிடுச்சு. அதனாலதான் நான் கொஞ்சம் டென்ஷனா இருந்தேன். அந்த பேப்பர்ஸை நான் படிச்சுட்டு சைன் பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது. அதான் அந்த விஷயத்தை நினைச்சு நான் ரொம்ப டென்ஷனா இருந்தேன். கொஞ்ச நேரத்துல என் உயிரே போயிடுச்சு பிரேம். இங்க பாருங்க, நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்ப என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கோ அதுக்கு நீங்க காரணம் இல்ல பிரேம். இதுல உங்க தப்பு என்ன இருக்கு? ஒருவேளை நம்ம விதி அப்படி எழுதி வச்சிருக்க போல இருக்க. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் வருது. ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிற வரைக்கும் அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, நாம அதை சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடுவோம். அப்படிதானே? சீமா இது வரைக்கும் என்னை எத்தனையோ மோசமான சிச்சுவேஷன்ல சப்போர்ட் பண்ணிருக்கா. எல்லா கஷ்டங்களையும் எனக்கு ஆதரவா இருந்திருக்கா. அப்படி இருந்தும் நான் அந்த 3வது ஆட்டத்தை ஆடிட்டேன். என்ன பிரேம் இது? இன்னைக்கு இவ்வளவு ஸ்பெஷலான ஒரு நாள், ஆனா நீங்க இன்னும் குளிக்காம இந்த மாதிரி சோகமாவே இருக்கீங்க. போங்க பிரேம், குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகுங்க. இங்க பாருங்க, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு எல்லா பிரச்சனைகளையும் மறந்துடுங்க ப்ளீஸ். இன்னைக்கு நான் ஏன் ஸ்பெஷலான நாள்னு சொன்னேன்னு யோசிச்சு பாருங்க. ஞாபகப்படுத்தி சொல்லுங்க பாப்போம். நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க பிரேம். இந்த நாள் ஏன் ஸ்பெஷலான நாள்னு புரியும். எனக்கு தெரியல. ஏன் யோசிக்காமையே தெரியலன்னு சொல்றீங்க? நான் எல்லாத்தையுமே திரும்ப அடையணும்னு முயற்சி பண்ணேன். அதனாலதான் உன்னை இழந்து நிக்கிறேன் சீமா. நான் முயற்சி செய்யாமலே இருந்திருக்கலாம். இங்க பாருங்க, இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நாள். உங்களுக்கும் சரி, அப்புறம் எனக்கும் சரி. நம்ம 2 பேராலையும் இந்த ஒரு நாளை என்னைக்குமே மறக்க முடியாத பிரேம். எல்லா புருஷன் பொண்டாட்டிக்கும் இது ரொம்ப முக்கியமான நாள். புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா வாழ்றாங்கிறதுக்கு இந்த நாள் ஒரு சாட்சி. இது அப்படி ஒரு நாள். இந்த நாளை நம்ம 2 பேராலையும் என்னைக்குமே மறக்க முடியாத. சொல்லுங்க பாப்போம், இன்னைக்கு அப்படி என்ன ஸ்பெஷலான நாளா இருக்கும்னு கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க பிரேம். இவ எதை பத்தி பேசுறா? ஒருவேளை அவளுக்கு தெரிஞ்சிருச்சா நான் அவளை... விஷயம்க்கா, தனியா நின்னு சிரிச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் டேவா? இன்னைக்கு எங்களோட கல்யாண நாள் மாயா. இன்னைக்கு உங்களோட கல்யாண நாளா? எப்படி நின்னு யாருக்கும் தெரியாம சிரிச்சிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்படையா சிரிக்க எல்லா உரிமையும் இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. தேங்க்யூ மாயா. என்னாச்சுக்கா, மறுபடியும் என்ன? ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க? பிரேம் மாமா கொடுத்த கிஃப்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். கிஃப்ட் கொடுக்கறதுல ஒரு பக்கம் இருக்கட்டும்,
முதல்ல இன்னைக்கு பிரேம்க்கு என்ன நாள்னு கூட சுத்தமா ஞாபகமே இல்ல மாயா. அது எப்படி ஞாபகம் இல்லாம இருக்கும்? அவர் மறந்த மாதிரி நடிக்கிறாரு உங்களை வெறுப்பேத்துறதுக்காக. இல்ல மாயா, அவருக்கு நிஜமாவே ஞாபகம் இல்ல. அப்போ இது சீரியஸான விஷயம் தான். சரி விடுங்க, நான் எதுக்காக இருக்கேன்? நான் போய் அவருக்கு இல்ல ஞாபகப்படுத்தி வரேன். வேண்டாம் வேண்டாம் மாயா. ஏங்கா? மாயா, கல்யாண நாள் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். ஆனா இந்த முக்கியமான நாளை அவர் மறந்துட்டாங்க, நம்ம கோவப்படணும்ல. சோ அவர்கிட்ட கோவப்படுற மாதிரி நடிச்சு அவங்கள நல்லா ஏமாத்தணும். இன்னைக்கு அவரை வெறுப்பேத்தாம நான் விடவே மாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அவருக்கு இப்ப வேணா ஞாபகம் இல்லாம இருக்கலாம். ஆனா ஒருவேளை இன்னைக்கு எங்க கல்யாண நாள்னு அவருக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ மாயா, அப்ப நிச்சயமா அவர் முகத்துல ஒரு சிரிப்பு, அப்புறம் ஒரு சின்ன வருத்தம், பயம் வரும் பாரு. அத நான் பாக்கணும்னு ஆசைப்படுறேன் மாயா. நிஜமா சொல்றேன், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கக்கா. உங்களுக்கு பிரேம் மாமா மாதிரி நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காரு. உனக்கு என்னாச்சு? என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்லக்கா, நீங்க டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க. ஆனா இன்னைக்கு ஸ்வீட் எதுவும் ரெடி பண்ணலையா? இல்ல அக்கா, இன்னைக்கு உங்களோட வெட்டிங் அனிவர்சரி. நீங்க உங்க கையால பிரேம் மாமாக்கு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கணும்ல. சரி, நான் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வரேன். நீ முதல்ல இந்த டிஃபனை கொண்டு போய் டேபிள்ல வச்சிரு. ராஜ்வீர் இந்த அட்ரஸ் தான் கொடுத்தாரு. யோசிச்சு பாருங்க, அப்படி என்ன வேலையா இருக்கும்? ராஜ்வீர் உங்களை ஏன் இங்க அனுப்பி வச்சிருக்காரு? இதை தான் தெரிஞ்சுக்கணும். இதை நான் தெரிஞ்சுக்கணும்னா உள்ள போனாதான் அது முடியும். அதுக்கு முன்னாடி நீ ஒரு ப்ராமிஸ் பண்ணு. நான் திரும்பி வர்ற வரைக்கும் நீ காரை விட்டு வெளியே வரவே கூடாது. நோ தைரியசாலித்தனம், நோ டிடெக்டிவ். ஓகே? பார்த்து ஜாக்கிரதை சித்தார்த். அம்மா துர்கா தேவி, சித்தார்த்துக்கு துணையா இருங்க. உங்க டைப்பர் ஹெவி ஆயிடுச்சு. இப்பல இருந்து போட்டுக்க எக்ஸ்ட்ரா அப்சார்ப். ஹெவி ஆகிறதும் லீக்கேஜோட கவலையும் இல்ல. உறிஞ்சுமே 12 மணி நேரம் வரை லீக்கேஜ்ல இருந்து பாதுகாப்பு, நல்ல தூக்கம் வரும். மேமி போக்கோ பேண்ட்ஸ். என்னோட மனசுல சீக்கிரம் வணக்கம்ப்பா. சொல்லுப்பா, நீங்க யார சந்திக்க வந்திருக்கீங்க? என்னோட பேரு ஆரியன். என்ன ராய் பகதூர் ராஜ்வீர் சிங் அனுப்பி வச்சார். வாங்க. உள்ள வாங்க. பிரேம், அந்த அம்மனுக்கு தான் நாம நன்றி சொல்லணும்ப்பா. பிரேம், என்னாச்சுப்பா? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நேத்து ராத்திரி நம்ம எப்போ வீட்டுக்குள்ள திரும்பி வந்தோமோ அப்பத்துல இருந்தே நீ டென்ஷனா தான் இருக்க. என்னாச்சுன்னு சொல்லுப்பா. பெரியத்த, நானும் நேத்து ராத்திரில இருந்து இவர்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா அவர் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. பிரேம் மாமா, போதும், இந்த விஷயத்தெல்லாம் விடுங்க. இன்னைக்கு நீங்க எந்த விஷயத்த மறந்து போனீங்களோ அதை ஞாபகப்படுத்துங்க. உங்களுக்கு மட்டும் அது ஞாபகம் வரலனா
அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை கிடைக்கும் சொல்லிட்டேன். மாயா, மாயா, இன்னைக்கு என்ன விசேஷமா? இல்ல பிரியத்தா, எதுவும் இல்ல. மாயா ஏதோ சும்மா விளையாடுறா. அது நீங்க ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? பிரேம் மாமாட்ட கேட்கலாம்ல. பிரேம்? சரி விடுங்க, நானே சொல்றேன். இன்னைக்கு பிரேம் மாமாக்கும் அக்காக்கும் வெட்டிங் அனிவர்சரி. அடடா, ஆமா, நான் மறந்துட்டேமா. அட என்னப்பா, எந்த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இந்த உலகத்துக்கே உதாரணமா இருக்காங்களோ அந்த ஹஸ்பண்ட் அவரோட வெட்டிங் டேவை மறந்துட்டாரு. இல்ல நான் சொல்றது சரியா? நீ ரொம்ப கரெக்டா தான் சொன்ன மாயா. இவங்க 2 பேரோட உறவு எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இப்பதான் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. இவங்க இப்படியே இருக்கட்டும். உறவு உடைஞ்சு போறது அவ்வளவு சுலபம் இல்ல, முடியாத ஒரு காரியம். உண்மைதான். நீங்க எந்த உறவை வலுவானதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த உறவை நானே உடைச்சிட்டேன். இன்னைக்கு ராத்திரியோட இந்த உறவு நிரந்தரமா உடைஞ்சிரும். பிரேம், இங்க பாருங்க, நான் உங்களுக்கு பிடிச்சமான பெரிய பாட்டி, அக்கா, பிரேம் மாமாக்கு என்னாச்சு? எனக்கு ஏன் பிரேம் பத்தி நல்லா தெரியும். என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் அவனே நினைச்சு அவன் தன்னைத்தானே இன்னும் வருத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு என்ன தோணுதுன்னா, அவன் பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். நான் சொல்றது சரிதானே சிம்மா? தேவி, இது இவ என்ன செய்ய நினைக்கிறா? ராஜ்வீர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நீங்க அவருடைய விசுவாசமான அடிமையாமே. உங்களால உயிரையும் கொடுக்க முடியும், அப்புறம் ஒருத்தர் உயிரையும் எடுக்க முடியுமாமே. சரி, இப்போ ஒரு வேலை பண்ணலாமா? வாள் வீச்சு விளையாடலாமா? ஒருவேளை நீங்க என் தாக்குதல இருந்து தப்பிச்சிட்டீங்கன்னா, அப்ப எந்த வேலைக்காக ராஜ்வீர் உங்களை இங்க அனுப்பி வச்சாரோ அந்த வேலையை நான் உங்களுக்கு முடிச்சு தரேன். ஒருவேளை நீங்க தப்பிக்கலைனா, அப்புறம் உங்க சடலத்தை காட்டுக்குள்ள தூக்கி போட்டுருவேன்.
வாழை எடுங்க. நான் உங்களை வாழை எடுங்கன்னு சொன்னேன். அந்த ராஜ்வீர் என்ன அநியாயமா மாட்டி விட்டுட்டானே, இப்ப என்ன செய்யறது? இவன் ஏன் இப்படி பண்றான்? விருப்பமே இல்லைனாலும் கத்தி சண்டைக்கு கூப்பிடுறான். பிரேம் ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த விஷயத்த அவரு என்கிட்ட மறைச்சுக்கிட்டும் இருக்காரு. சீமா, என்ன வீட்ல யாரையுமே காணோம்? எல்லாரும் எங்க போயிருக்காங்க? பக்கத்து வீட்டுல துர்கா தேவிக்கு பூஜை பண்றாங்க. எல்லாரும் அங்கதான் போயிருக்காங்க. பெரியத்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால நானும் மாயாவும் பெரியத்த கூட இருக்கோம். அப்புறம் சின்னத்தையும் வீட்டுல தான் இருக்காங்க. சரி, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, போய் தண்ணி எடுத்துட்டு வா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீயும் என்னோட அடிமைன்னு ஒத்துக்கிட்ட சீமா. அதனால தானே நான் சொன்ன உடனே நீ எனக்கு தண்ணி கொண்டு வந்த? இல்ல, நான் என்ன என்னைக்கும் யாருக்கும் அடிமை நினைக்க மாட்டேன். இது எங்க பரத்வாஜ் ஹவுஸோட விதிமுறை. எங்க வீட்டு வாசல்ல யாராவது பசின்னு வந்து நின்னுட்டாங்கன்னா அவங்கள நாங்க பசியோட திருப்பி அனுப்பவே மாட்டோம். அதே மாதிரிதான் நான் இப்ப உன்னையும் பார்த்தேன். உனக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தேன். இந்தா. இன்னைக்கு உன்னோட கல்யாண நாள்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால நான் உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். நான் கொண்டு வந்திருக்கிற பரிசை நீ வாழ்க்கை பூரா ஞாபகம் வச்சிருப்ப. ஏன் இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிறேன்? முதல்ல கையை விடு, இல்லைன்னா நான் பெரியத்தையும் அத்தையும் கூப்பிட வேண்டியிருக்கும். கையை விடு, விடுன்னு சொல்றேன்ல, விடு. மரியாதையை கையை விடு. விடுன்னு சொல்றேன்ல, கையை விடு. அம்மா துர்கா தேவி, சித்தார்த்தை நீங்க தான் காப்பாத்தணும்.
தைரியசாலிதான். எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, நான் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன். ஐயோ கடவுளே, நான் என்ன பண்றது? சித்தார்த்துக்கு அடிபட்டுருச்சு. ஜெய் துர்கா தேவி.